நல்ல மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக அழகாக ஒரு எறா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. எறா நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், அப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனு, மைதா மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, உப்பும் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா விரவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒன்றா எடுத்து போடணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி ஃப்ரை பண்ண விட்டுட்டு அப்படியே எடுத்து மாற்றி மறுபடியும் ஃப்ரை பண்ணி கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும் பாருங்கள். சூப்பராக ரச சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு நல்ல ஒரு எறா மீன் குழம்பு வச்சு இதையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மசாலா உதிராமல் கிடைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.